சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முன்னதாக அதிமுக திமுக கவுன்சிலர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அந்த சலசலப்பு குறைவதற்கு தற்போது காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பேசும்போது அமளியில் திமுக கவுன்சிலர்கள் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் துரோகி காங்கிரஸ் என திமுக கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பியதால் தற்போது காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சென்னை ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டமானது காலை தொடங்கிய நிலையில் தற்போது காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, முன்னதாக திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில தற்போது துரோகி காங்கிரஸ் என திமுக கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பியதால் தற்போது காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விவரங்கள். இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் என்பது கடந்த 3 மாதங்களுக்கு பிறகாக சென்னை மாநகராட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சிகள் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக 200 வார்டுகள் இருக்கக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 153 திமுக கவுன்சிலர்களும் 13 அதிமுக கவுன்சிலரும், ஒரு பாஜக கவுன்சிலர், 2 மதிமுக கவுன்சிலர்கள், 13 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது தவிர விசிக, சிபிஎம் மாமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக நேரமில்லா நேரத்தில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் மாமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி வந்த போது காங்கிரஸ் கட்சி சார்பில் மாமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரவியம் உரையாற்ற வந்தார். அப்போது அவர் உரையாற்றும் போது அப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்து என்பதாக தெரிவிக்கும் போது திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கடுமையான சொற்களில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனால் அந்த அவையில் அமளி என்பது நிலவியது. தொடர்ச்சியாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்களை சூழ்ந்து கொண்டு தொடர்ச்சியாக அவர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் அனைத்து மைக்குகளுமே ஆஃப் செய்ய, குறிப்பாக திரவியம் பேசக்கூடிய தொடர்ச்சியாக அவர் பேசி வந்தாலும் கூட அவர் பேசுவதை வெளியே கேட்காதபடியாக அவரது மைக் என்பது ஆஃப் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்தவர் தொடர்ச்சியாக காங்கிரஸ் சார்பிலும் தன் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக துரோகி காங்கிரஸ் என்பதாக முழக்கமிட்டார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் மட்டுமல்லாது அங்கு மாமன்ற கூட்டத்தில் இருந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுமே இது போன்று கோஷம் எழுப்பியதால் ஆத்திரமடைந்த அவர்கள் திமுக மாமன்ற உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் இருக்கும் இடையிலான வாக்குவாதம் இது மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் ஆகியோர் சமாதானப்படுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்டாலும் கூட அமைதி அடையாத அந்த அவை என்பது தொடர்ச்சியாக அவையில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வருவதற்கு முன்பாக மேயர் முன்பாக நின்று, அதாவது அமர்ந்திருந்த அந்த நின்று மேயரிடமும் முறையிட்டார்கள். துரோகி காங்கிரஸ் என்பதாக அவைக்கு முறையிட்டார்கள். இருந்தாலும் கூட திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அமைதியடையாமல் தொடர்ச்சியாக காங்கிரஸ் மீது தொடர்ச்சியாக கோஷங்களை வெளியே வைத்ததன் நிலையில் அவர்கள் ராகுல் காந்தி வாழ்க என்ற கோஷத்தோடு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்தார்கள். இந்த நிலையில் இந்த பரபரப்பான இதன் காரணமாக அந்த மாமன்ற கூட்ட வளாகம் முழுவதுமாகவே சலசலப்பு நிலவி நீண்ட நேரம், குறிப்பாக 5 நிமிடத்திற்கு மேலாக இந்த நிலை என்பது நீடித்தது. தொடர்ச்சியாக இன்று காலை மாமன்ற கூட்டத்தை தொடங்கும் போது காலையிலேயே அதிமுகவிற்கும் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான அந்த வாக்குவாதம் என்பது நிலவியது. பேசுவதற்கான உரிய நேரம் வழங்கப்படவில்லை. குறிப்பாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை இந்த மாமன்ற கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இருவருக்கும் பேசும்போது கடுமையான சொற்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதனால் அப்போது சலசலப்பு என்பது நீடித்தது. அப்போது மேயர் பிரியா குறுக்கிட்டு மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை மட்டுமே பேச வேண்டும் என்பதாக சமாதானப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில தற்போது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கான மோதல் போக்கு என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தமிழக திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடனான கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்து விட்டது. இந்த நிலையில தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சியில நடைபெறக்கூடிய அந்த மாமன்ற கூட்டங்கள்ல காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான மோதல் போக்கு என்பது அதிகரித்து வருது. அந்த அடிப்படையில் மாநகராட்சி நடத்த கூட்டத்திலும் இந்த தினம்
இப்போது வெடித்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக இதற்கு முன்னதாகவே மாமன்ற கூட்டத்துல தங்களுக்கு எதிர்வரிசை இருக்கையில அமர்வதற்கான இருக்கை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை என்பது ஏற்கப்படவில்லை. அவர்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த இருக்கைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திமுக மாமன்ற உறுப்பினர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய வரிசையிலேயே அவர்களுக்கான அந்த இருக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில தங்களுக்கு ஒதுக்கிய நேரத்தில் உரையாற்ற முற்பட்ட போது உரையாற்ற விடாமல் திமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காங்கிரஸ் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தகவல்களுக்கு நன்றி ஜெயலான்.